எங்க அம்மா வீட்ல மோர் குழம்பு செய்யறப்பவே அவ்ளோ வாசனையா இருக்கும். அதுவும் சுட சுட சாதத்துல அந்த வெண்டைக்காய் மோர் குழம்ப ஊத்தி காரசாரமான உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடுறப்ப அவ்ளோ சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு 4 கரண்டி தயிர் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜார்ல அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 4 பச்சை மிளகா, சின்ன பீஸ் இஞ்சி, 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்செடுத்துக்கலாம். இப்ப இதை பீட் பண்ணி வச்சிருந்த தயிரோட சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துடலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி வெண்டைக்காயை சேர்த்து கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி இந்த தயிரோட சேர்த்துடலாம். இப்ப கலந்து விட்ட தயிரை அடுப்புல வச்சு நல்லா இந்த மாதிரி பொங்கி வரப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு, சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டா ருசியான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி.